ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு மை சேனல். கூட பேர் வந்து சொல்லிடணும் என்னன்னு சொன்னால், இவ்வளவு நாளும் நீங்கள் கல்லை கும்பிட்ட நீங்கள் இப்போ வந்து நீங்கள் மரத்தை கும்பிட்றீங்கன்னு அவருக்கு தெரியல போல். முதலே இது வந்து நாங்கள் மரத்துக்கு கீழே வச்சு தான் பிள்ளையாரப்பா கும்பிட்டு நாங்கள் ஊரில் ஞாபகம் இல்லை போல். அவருக்கு மரத்துக்கு கீழே வச்சு பிள்ளையாரப்பா கும்பிடுத்தான், அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரப்பா கும்பிடுத்தான் பேந்து கல்லை வைத்து கும்பிட்றோம். அதுலேயும் கல்லிலையும் வந்து உங்களை கல்லண்டு நெய்யாதீர்கள், அதை வந்து இறைவனை நினையுங்கள். கல்லண்டு நினைச்சால் அது கல், நீங்கள் இறைவனை நினைச்சால் அது இறைவன். நான் இதில் வந்து நல்ல ஒரு இது கண்டனா என்னென்னு சொன்னால், நான் பெருசாக கோயில்களில் நம்பிக்கை இல்லை. நான் இந்த கோயிலுக்கு போன உடனே இன்னும் அறியாமலே எனக்கு அவ்வளவு போயக்கே என் ஃப்ரெண்ட்ஸுகள் சொல்லி கொண்டு போனவள், நீ அரிச்சனை செய்ய போறியோ என்று சொல்லிலாம் கேட்டவன். நான் சொன்னேன், நான் அரிச்சனை செய்ய மாட்டேன் என்று சொல்லி கொண்டு தான் போனேன். ஆனால் எனக்கு அங்கே உள்ளுக்க போன உடனே அந்த சுவாமி அந்த தெய்வத்தை பார்த்தோன்னா, ஆனால் இதுக்குன்னு சொல்லுவீங்களுண்டு அரிச்சனை செய்கிறதுக்காண்டி அரிச்சனை செய்ய மாட்டேன், அதுக்காண்டி அரிச்சனை செய்ய போனாண்டு. அப்படி என்ன இல்லை, எங்களுக்கு உள்ளுக்க போனோன்னு எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்து அந்த அந்த வெளிப்புறத்தை பார்க்கும்போது, அந்த வெளியிலெல்லாம் நான் நிற்கிறேன், வெளியில் இருக்கும்போது நல்ல ஒரு காற்று, நல்ல ஒரு சுவாத்தியம். அத்தோட வந்து எல்லா சைட்டும் திறந்து விட்டு இருக்கின்றார்கள். அப்போ அத்தோட வந்து என்னன்னு சொன்னால் பாருங்க, இந்த அம்மா வந்து தன்னுடைய பிள்ளையிட்ட எல்லாட்ட அரிச்சனையும் கொண்டு வந்து செய்கிறான். அப்போ செய்யும்போது அவளுக்கு ஒரு மன சந்தோஷம் இருக்குது. நிறைய பேர் கிட்டவே, இந்த வயசு போனவர்கள் நிறைய பேர் கிட்டவே என்னன்னு சொன்னால், நாங்கள் அரிச்சனை எடுத்து இந்த $20 அரிச்சனை எடுத்து செய்யலாம் அமௌண்ட். அப்போ $20 ஒரு ஆளுக்கு $20. அப்போ எத்தனை பேருக்கு ஒரு வீட்டில் ஒரு தனி பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் செய்யும் போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுவங்க இந்த வயசு போனவர்கள். ஆனால் இந்த வயசு போனவர்கள் இன்றைக்கு வந்து ஃபுல்லாக நின்று அரிச்சனை செய்து வேண்ட எல்லாருக்கும் அரிச்சனை செய்து தங்களோட சகோதரங்கள் மற்றது பிள்ளைகள் பேர பிள்ளைகள்னு சொல்லி அதை இவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சினா. அப்போ இந்த கோயிலில் வந்து நான் பார்த்ததில் வந்து ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்கின்றது. எங்களையும் அறியாமலே, நான் என்னையும் அறியாமலே ஓ சிவாயனமான்னு சொல்லிவிட்டேன். ஓ சிவாயனமாண்டே சொல்லி கொண்டிருந்தேன். இப்போவும் நான் வீட்டில் சில நேரங்கள் ஓ சிவாயனமாண்டே பாடிக்கொண்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோத்தில் இந்த தெய்வத்தில் நிறைய பேர் சொன்னேன். பாருங்கள், நீங்கள் ஒரு கால் வந்துட்டீங்களெல்லாம் வந்தால் திரும்ப இந்த தெய்வம் வந்து கூப்பிடுவேன். நாங்கள் வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் நாங்கள் கல்லாக பார்த்தோம்னா அது கல்லுத்தான். நாங்கள் இறைவனாக பார்க்கணும். நாங்கள் இறைவன் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அது இறைவன் தான். அந்த இறைவன் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இறைவன் கொடுத்து கொண்டிருப்பார். அந்த இறைவனை கல்லாக நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இறைவன் உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பவர் தான் இறைவன். அதுக்கு போய் கல்லை கும்பிடுறீங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லக்கூடாது. என்னன்னு சொன்னால் இறைவன் நீங்கள் நினையுங்கோவன். அப்போ உங்களோட தெய்வம் வந்து நீங்கள் இப்போ என்ன உயிரோடு இருக்கிறார்களா? எல்லா தெய்வமும் கல்லாத்தானே ஆயிட்டினம். எல்லா தெய்வமும் உலகத்தில் உயிரோடு இல்லை தானே ஒரு தெய்வம். அப்போ அடுத்தவர்களுடைய தெய்வத்தை வந்து கல்லாக என்ன மரத்தை வச்சு பூசை செய்கிறீங்களேன்னு எல்லாம் சொல்கிறீங்க. அது மரம் என்று பார்க்காதீர்கள், அதை வந்து இறைவன் என்று பாருங்க. இப்போ ஊரில் எல்லாம் எத்தனை பேர் வைரவர் வச்சு வீட்டில் வச்சு கும்பிடுறார்கள், எத்தனை பேர் வீட்டை வச்சு பூசை செய்கிறார்கள். அவர்கள் வந்து அதை ஒரு மரத்தை அவர்கள் வந்து ஒரு தெய்வமாக கும்பிடுறார்கள். அதில் வந்து இருந்ததுன்னு சொல்லி வைரவரானா முதல் வந்து இருந்து பேர் சிவன் தன்னை கட்டை சொல்லி சொன்னான்னு சொல்லி அந்த ஸ்டோரியே இருக்குது. அப்போ அதை வந்து ஏன் நாங்கள் அப்படி நிற்கணும்? உயிருள்ள மரத்தை வந்து கும்பிடுறீங்களா? அது உயிரோடு இருக்கிறது தானே நாங்கள் கும்பிடுறோம். மற்ற பேர் வந்து உயிரோடு இல்லாததானே கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ எல்லாம் மெனந்தான், எங்கண்ட மெனந்தான் இறைவன் என்று சொல்கிறது எங்கண்ட மெனன். நாங்கள் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்காமல் அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டு வாங்கோ, உதவி செய்து கொண்டு வாங்கோ. உங்களோட பக்கம் இறைவன். இப்போ நீங்கள் உதவி செய்யாமல் ஒன்றும் செய்யாமல் அடுத்தவர்களை குற்றம் சொல்லி கொண்டிருங்கோ, அது உங்களோட வீட்டுக்கு உங்களோட இடத்துக்கு தான் அது கூடாது, உங்களோட குடும்பத்துக்கு தான் அது கூடாது. இதில் வந்து நிறைய பேர் வந்து அதில் கொமனளிக்கணுங்கள் என்ன நினச்சிச்சுனால், அடுத்தவரை வச்சு புண்படுத்துகிறானுக்கு எழுதி வச்சுக்கிறீங்க. இறைவனை வந்து இறைவனோட நீங்கள் போட்டி போடாதீர்கள். ஒரு நாளும் இறைவனுடன் போட்டி போடக்கூடாது. அது வந்து உங்களுக்குத்தான் கூடாது. இன்றைக்கு வந்து நீங்கள் இதில் வந்து கொமனளிக்கிறீங்கள் என்னென்னா மரத்தை கும்பிட்றீங்கள் என்று.
அதெல்லாம் வந்து உண்மையாக இறைவன் ஒன்று அதில் இருக்கிறவரையா, அதில் ஒரு சக்தி இருக்கிறவரையே தானே இவ்வளோ மக்களும் வந்து அதில் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கையை குருணவாள் கோயிலை வந்து ஒரு கால் எடுத்து போடுங்கள் என்று சொன்னபடியால் அதுவும் சரியான சிலோவை நான் எடுத்து போட்டுக்கிறேங்க. நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க கோயிலை வந்து சரியான சிலோவை எடுத்து போடுங்கன்னு சொல்லி, அதுக்குத்தான் நான் அந்த கோயில் வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த உண்மையாக இந்த கோயில் வந்து நிறைய பேர் சாந்திக்காண்டி போகிறார்கள். ஏன்னு சொன்னால் மன சந்தோஷத்துக்காண்டி போகிறார்கள். இந்த இடம் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இடம், காடு கணக்கு. ஆனால் அந்த இடம் வந்து அவ்வளவு காற்று வரும், சுத்தமான காற்று வரும். இதில் வந்து நீங்கள் சுவாசித்து போட்டு வந்தீங்கன்னா சுத்தமான காற்றாக இருக்கும். ஏனென்றால் கூட சிட்டிக்கு இருந்துள்ள புகைகள் எல்லாத்தையும் எடுக்கிறது மூக்குகளுக்குள்ள எடுத்து ஒரே டஸ்ட்டுகளாக இருக்கும். நீங்கள் இப்படியான இடங்களுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணி அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சாப்பாடு 24 ஹவர்ஸும் அக்குன்னு எரிந்தபடி இருக்குமென்னு சொல்லி அங்கே உள்ள ஐயா சொன்னேன். ஆனால் நீங்கள் முதல் வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் என்னத்துக்கு எடுத்தேனான்னு சொன்னால் திரும்ப போட்டேனான்னு சொன்னால் கனவேர் கேட்டவே குருணவாள் கோயிலை போடுங்கள்னு சொல்லி அதன் காரணத்தால் திரும்ப இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காண்டி எல்லாத்தையும் நான் எடுத்த வீடியோக்கள் எல்லாத்தையும் போடுறேன் உங்களுக்கு. அங்கே என்னென்ன செய்யலாம்னு இந்த மாதம் புரட்டாசி சேனை இருக்கின்றது, மற்றது நவராத்திரி தினங்கள் இருக்கின்றது என்று சொல்லி நிறைய இருக்கின்றது. நீங்கள் உண்மையாக கோயிலுக்கு போகாட்டிலும் அந்த இடம் இருக்கலாம், அந்த இடத்துல போய் கொஞ்சத்துக்கு இருந்துட்டு வாங்க. இவ்வளோ சுவாத்தியமாக இருக்கும், உங்களுக்கு மன சந்தோஷமாக இருக்கும். அதோடு அந்த இடம் வந்து ஒரு சூப்பர் இடம். அங்கே போட்டு நீங்கள் வீட்டை வந்தீங்கன்னா உங்களோட மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி நிறைய அந்த வயசு போனவர்கள் எல்லாம் வந்து அதில் அனுபவித்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் இந்த குழந்தைகள் எல்லோரும் வந்து அதில் விளையாடி இவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.